ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் ட்ராக் வந்து மூவ் ஆகிற வேகத்தை பார்த்தீங்கன்னா சித்தி தான் அதுக்கு மெயின் ரீசனாக வந்து இருக்காங்க. என்னென்னா, நான் விஜய்க்கு நல்லது பண்ணுறேன் அப்படி பேர் வழி அப்படின்னு சொல்லி விஜய்க்காக காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. பேசினவங்க ரெக்வஸ்ட்டாக குழந்தையோட சூழ்நிலையும் விஜயோட சூழ்நிலையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு பேசியிருக்கணும். ஆனால் அவங்க பேசின விதம் வந்து ரொம்ப தப்பாக இருந்தது. ஆரம்பித்தப்போ ஒழுங்காக ஆரம்பித்தாங்க. ஆனால் காவேரி கோவப்படுறா அப்படின்னு உடனே அவங்களோட டோன் வேறு மாதிரி ஆயிட்டு உன்னோட தகுதிக்கு விஜய்லாம் ரொம்பவே ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசணும் அப்படின்னு தெரியாமல் பேசிட்டாங்களா இல்லை வேணும்னே பேசுனாங்களா அப்படின்ற ஒரு கோவம் தான் வந்துச்சு. அதை பேசுனது மட்டும் இல்லாமல் அதை வந்து யார்கிட்டையுமே சொல்லலை, அப்படியே ஹைட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இங்கே வந்து இப்போது இப்படி ஒரு சூழ்நிலை இதில் காவேரி வந்து நல்லாவே ட்ரிகர் ஆகியிருக்காங்க. யார்கிட்டையும் ஆனால் நடந்த விஷயத்த வந்து சொல்லலை. ஆனால் அந்த பையன்கிட்ட பேசி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு அந்த பையனை வர சொல்லியிருக்கேன்னு சொன்னாங்க இல்லையா, கண்டிப்பாக அந்த பையன் வருவான் அப்படின்னு தான் தோணுது. அவங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு காவேரியை பொண்ணு பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சரியாக மூஞ்சி கொடுத்து பேசாமல் அந்த மாதிரி தான் இருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அப்படிங்கிறதுனால வாங்க உட்காருங்கன்ற மாதிரி ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும். காவேரி பண்ணுறது சரியா தப்பாங்கிறத விட காவேரிக்கு எதுவும் தெரியாது, புரியாது. அது புரியலை. அதனால் காவேரி இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இது திருமணம் வரைக்கும் கொண்டு போகாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். போகிற போக்கை பார்த்தா எங்கே போய் முடிய போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு உங்களோட கருத்துக்கள்.